உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரோ ஒருத்தர் சாக்லேட் கொடுத்து இந்த பக்கமா தான் கூட்டிட்டு போனாரு. இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். அண்ணா, இங்க ஏதாவது குழந்தைய பாத்தீங்களா? ஆமாமா, ஒரு குழந்தை ரொம்ப நேரமா நின்னு அங்க அழுதுகிட்டு இருக்கு. எங்க? அங்கதான். தேவி, அக்கா மாறி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய், ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளுறா. சர்ரா. எங்க? ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகல. சிஸ்டர், செண்பகவல்லிய போட்டோ எடுத்து அனுப்பினவன் அவளை போட்டு தள்ளிட்டு நமக்கு போன் பண்ணுவான்னு பார்த்தா இன்னும் போன் பண்ண காணமே சிஸ்டர். சரி இரு, நானே பண்றேன். எல்லா ரவுடிங்க நம்பரும் இதுகிட்ட தான் இருக்குது. அக்கா மாறி, ரொம்ப ஐயோ அக்கா, என்ன நீங்க? தாரா, என்னாச்சு சிஸ்டர்? ரிங்கு போயிட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். அட்டன் பண்ண மாட்டேங்கிறானா? ஹலோ டேய், போன காரியம் முடிஞ்சதா இல்லையா? ஹலோ, அந்த செண்பகவள்ளிய போட்டு தள்ளிட்டியா இல்லையா? என்ன நடக்குதுங்க? ஹலோ, ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், அந்த செண்பகவள்ளிய கொன்னுட்டீங்களா இல்லனா கோட்டை விட்டுட்டீங்களா? ஹலோ, ஏய், அந்த பொம்பளைய கொன்னுட்டியா இல்லையா? ஏய்,
நான் ஃபோன் பண்றேன், அட்டெண்ட் பண்ணிட்டு காலை கட் பண்றான் ராஸ்கல். கால் அட்டன் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல சிஸ்டர், அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்கானா? ஆ, என்ன கொழுப்பு இருக்கும்? ஏன் சிஸ்டர், ஒருவேளை போன் அவன் கையில இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். என்ன மன்னிச்சிடு மாறி. என் மகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் கொல்லிமலையை விட்டு அடைக்கலம் தேடி உன்னை பாக்குறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். நீயும் என் மகளோட எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கொடுத்து என்ன உன் குடும்பத்துல ஒருத்தரை ஏத்துக்கிட்ட. அப்படி இருந்தும் நான் உன்கிட்ட கூட சொல்லிக்காம வீட்டை விட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தேடி வீட்டுக்கு வந்த நீங்க என்கிட்ட சொல்லாம கூட வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் தாரா அத்தை தானே? தாரா அத்தைய பத்தின உண்மைய என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு பயந்து தானே சொல்லிக்காம போனீங்க. தாராவை பத்தின உண்மையா? என்ன உண்மை மாறி? என்ன பூங்குன்றன் சார், நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. சரி சொல்றேன். என் மாமியார் தேவி அம்மாவை கொலை பண்ணது தாரா அத்தை தானே? இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும்னு தானே போனீங்க. அப்போ தேவி அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்ல, இப்போ ஹஸ்பண்ட் சரியும் என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதும் தாரா அத்தை தான். அப்ப தாராவை பத்தின உண்மை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா மாறி? நீங்க துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே தாரா அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப தாராவை பத்தின உண்மைய நீங்க உங்க ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட சொல்லல? ஹஸ்பண்ட் சார் தாரா அத்தை மேல பெத்த தாய்க்கும் மேல அளவுக்கு அதிகமா கண்மூடித்தனமான பாசத்தை வச்சிருக்காரு. ஆனா தாரா அத்தை சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் போலியான தாய் பாசத்தை காட்டி ஹஸ்பண்ட் சார பாச வலையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் 2 தடவை தாரா அத்தைய பத்தி அவர்கிட்ட சொல்லும் போது அவரை நம்பல. நான் மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் ஹஸ்பண்ட் சார் நம்ப மாட்டாரு. அம்மா, அதாவது தாரா அத்தை ரொம்ப நல்லவங்கன்னு சின்ன வயசுல இருந்து அவர் மனசுல நல்ல பதிய வச்சிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.